வணக்கம். ஜீவரத்னம் அட்வொகேட் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஒரு நண்பரை பார்த்து ஒரு 3 மாதம் ஆச்சுங்க. நேத்து தான் எந்திரிச்சா பார்த்தேங்க அவர. பார்த்து என்ன சார் ரோட்ல பார்க்க முடியலன்னு கேட்டேன். அதுக்கு சார் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். 3 மாசம் வெளிய வரல சார். இப்ப தான் சார் வந்தேன்னு சொன்னாரு. அப்படியா சார் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டதுக்கு, இது மாரி சார் ஆட்டோக்காரன் இடிச்சிட்டான் சார். அதனால ஒரு கால் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு சார். இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இப்ப தான் சார் வெளிய வந்தேன்னாரு. சரிங்க சார். என்ன சார் இடிச்சவன்கிட்ட காசு வாங்கிட்டீங்களா சார் கேட்டேன். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இடித்தவனே பாவம் சார், ஆட்டோக்காரன் சார். ஆட்டோக்காரன் என்ன சார் பண்ணுவான்? அவனை கேட்டேன். ஆமாம் சார், இது மாதிரி சார் நானே வாடகை ஆட்டோ ஓட்டுறேன் சார். எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது சார். அதுவே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு சார். அதனால் அவங்க எதுவுமே கேட்கல சார், வந்துட்டேன் சார்னாரு. எனக்கு அவர் பார்த்து என்ன சொல்கிறது புரியல. நான் அதை கேட்டேன். சார் இடித்தவன் காசு தருவானா? இடித்த ஆட்டோ டிரைவர் தரமாட்டான் சார். இடிச்ச ஆட்டோவோட இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க சார். அவங்க காசு தருவாங்க சார். அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொன்னார். அப்போ தான் அவருக்கு தெரியலன்னு புரிஞ்சேன். அது மாதிரி நிறையா பேர் அது தெரியாமல் வந்துடுறீங்க. அது எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.